வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து விடிகாலம் 4 மணி. எழுந்திரிச்ச உடனே தண்ணிக்கு அடுப்பத்தை புத்தரிச்சு தண்ணி காயிட்டோன்னு அதுக்கு அடுத்தது போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வாசலுக்கு செட்டுக்கு எல்லாம் கரைச்சி போடலான்னு போய் சாணி எடுத்துகிட்டு வந்து அடுத்த வீட்டில் தான் யாருமே எழுந்திரிக்கல. அப்போ என்னமோ நான் மட்டும்தான் எழுந்திரிச்சு வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது டெய்லி எழுந்திரிச்சா அது தெரியாது. ஒரு நாள் திடீர்னு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. சாணியெலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வாசலுக்கு கரைச்சி போட்டாச்சு, முன்னாடி டேப்பருக்கு. அதுக்கப்புறம் வந்து செட்டுக்கு சாணியெல்லாம் கரைச்சி எல்லாம் தெளித்து விட்டாச்சு. இந்த நேரத்துக்கே எங்கள் பாப்பா சின்ன பாப்பாவும் எழுந்திரிச்சிக்கிட்டாங்க. பெரிய எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சி ஏன்னா நேரமாக வேலையெல்லாம் செஞ்சால் தான் நேரமெல்லாம் சாமி கும்பிடும் அப்படின்ட்டு. அதனால் முன்னாடி டேப்பருக்கெலாம் தெளித்து விட்டதுக்கப்புறம் செட்டுக்கும் அங்கேயும் போய் எல்லாம் சாணி கரைச்சி தெளித்து விட்டாச்சு. தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பா வந்து கோலம் போடுறேன்னு சொன்னாங்க. அதனால் சரி அவங்களே போடட்டும் அப்படின்னு சாணி மட்டும் நான் கரைச்சி தெளித்து விட்டுட்டு அடுத்தது மாமா வந்து குளிக்க சொன்னேன். மாமா வந்து குளிச்சுட்டு போய் தேங்காய் ஒழிக்கிறது, மாவில் பறிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் நான் பூஜை பொருளெல்லாம் நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பி எழுப்பி விட்டான். தம்பி எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் பூஜை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி படம், மாலை இது பண்ணுறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் பாப்பா வந்து கோலமாக போட மாட்டேன்னா பூ தான் செடி வாசலில் வளரும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா இப்போ தானே கற்றுக்குறாங்க, சின்ன பொண்ணு தானே, இதெல்லாம் போடுறது நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு இங்கே செட்டில் இந்த ஒரு கோலம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா மாவில் ஒழிச்சிட்டு வந்தோடனே மணி கிட்டத்தட்ட ஒரு 5:15 பக்கமாக ஆகிடுச்சு. ஓரளவுக்கு லைட்டாக இதாகிடுச்சு. ஏணி வச்சு மேலே ஏறி உயரமாக மேலே தான் கட்டியாச்சு. நான் எல்லாம் பொருளெல்லாம் பூஜை பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு அடுப்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம், மண் அடுப்பு. இன்னொன்றில் வந்து செங்கல் எடுத்து வச்சு கூட்டி வச்சாச்சு. சின்னத்த ஓனர் தான் வந்து சாமி படம் எடுத்து வைப்பேன்னு ஒரே இடம். அதனால் தம்பி ஃபஸ்ட்டு வைக்க சொல்லிவிட்டு அப்புறம் மாமா வந்து அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து சாமி படத்துக்கு மாலை போடுறதுக்கு மாலையில் பிரித்து கரெக்டாக கட்டி போட்டாங்க. சந்தனம் வந்து தண்ணியில் ஊற வச்சு போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு முதல்ல பொட்டு வச்சுட்டு அப்புறம் மிஷினுக்கு அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு மிஷினுக்கு அப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு விட்டாங்க. பொட்டு வச்சு முடிச்சுட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் சரி அடுப்பு பற்ற வைக்கலாம், நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு அத்தை மாமாவெல்லாம் கூப்பிட்டோம். அவங்களும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பொங்கல் சருவை வச்சு பாலை ஊற்றி அவங்க அப்பா சந்தனம் வைக்க பாப்பா தான் சிகப்பு வச்சுட்டு வந்துச்சு எல்லா இடத்துக்கும். சாமி படத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுப்புக்கு மிஷினுக்கு இங்கே எல்லாத்துக்கும் வச்சுட்டு வந்துட்டா. இதுக்கடியில் பெரிய பாப்பா எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையிலலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. விடிகாலம் ஒரு 5:30 மணிக்கு பக்கமாக ஆயிருக்கும் இந்த டைம் வந்து. இதுக்கு மேலே தான் சரி மிஷின்லலாம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு மிஷினுக்கும் பூவெல்லாம் வச்சு எல்லாம் தொடச்சி முன்னாடி அங்கே வச்சுருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் மிஷின் எல்லாத்துக்கும் வச்சாங்க. கீழே விளக்கெல்லாம் வச்சுருந்த இடத்துல பூவெல்லாம் சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சரி பால் காய வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். இதுக்கு இடையில் தம்பி நானும் தான் வேலை செய்வேன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வேறு 2 பேர்த்துக்கும் புனக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து பெரிய மாமாவும் வந்து கூடமாட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாம் பூஜை தட்டத்தை எடுத்துகிட்டு வந்து தாம்பழத்தட்டை ரெடி பண்ணி முன்னாடியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா தான் அடுப்பு பற்ற வைக்கணும்.
இன்னும் நேரம் விடிகால் 4:30 to 6 வந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லைங்களா. சரி அந்த நேரத்தில் எல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பித்து செஞ்சுட்டாக்க அதை தொடர்ந்து 6 to 7 வந்து காலையில் நல்ல நேரம். சரி எப்படி பார்த்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே வேலையை சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துலேயே செய்ய ஆரம்பித்தாச்சு. தீபம்லாம் ஏற்றியாச்சு. தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் மாமா வந்து பற்றி குச்சிக்கு பற்ற வச்சு தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பால் ஊற்றி வச்சாச்சு. அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. மணி 5:45 மேலே இருக்கும். பற்றி குச்சி படத்துக்கெல்லாம் காமிச்சிட்டு அதை பற்ற வச்சு தான் தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் அடுப்புக்குள்ளே கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பித்தாச்சு. பால் நாங்கள் மட்டும்தானே ஒரு 1/2 லிட்டர் பால் தான் வாங்கினோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு மேலே பால் பொங்குச்சுன்னா சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு. இதுக்கிடையில் மாமா வந்து தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சு தேங்காய் உடச்சி வச்சு சாம்பிராணி இதெல்லாம் பற்ற வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பால் வந்து 3 தடவை எப்படி புது வீட்டுக்கு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி 3 தடவை பொங்க விட்டாச்சு. 3 தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிட்டோம். இது மொதல் தடவை பொங்குது. ரொம்ப எரிஞ்சதுனால மெதுவாக கை பிடிச்சி எடுத்து இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 டைமும் தீ கம்மியாக வச்சு கரெக்டாக எடுத்து வச்சு 3 டைமாக எடுத்து வச்சாச்சு. நல்லபடியாக பால் பொங்க வச்சாச்சு. பால் எப்படி பொங்குதோ அதே மாதிரி நம்ம வேலையும் சிறப்பாக செஞ்சு நம்மளுடைய வருமானம் பெருகணும், இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீரணும். நம்மளால் முடிஞ்சு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம ஒரு 2 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கும் ஒரு உதவி பண்ண முடிஞ்சால் அது ரொம்ப சந்தோஷம்தான். பால் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி படத்துக்கும் பக்கத்தில் வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மாமா பூசணிக்காய் தான் வெட்டி வைக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து அறுத்து சிகப்பு தடவி அங்கங்கெல்லாம் மிஷினுக்காகட்டும் வெளியே வாசலுக்காகலாம் வச்சாச்சு. அடுத்தது பூசணிக்காய் வெட்டுறாங்க. வெட்டி அதுவும் சிகப்பு தடவி எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு செட்டோட வாசப்படி பக்கம் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் வடக்கு ஒன்று, தெற்கு ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்காங்க. செட்டு வந்து கிழக்கு வாசப்படி வர மாதிரி தான் வச்சுக்குது. பின்னாடி வந்து அடைச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெடிஞ்சிருச்சு. மணி 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னே வெடிஞ்சிருச்சு. வச்சாச்சு. இதை வச்சு முடித்தோடனே இதுக்கப்புறம் ஏன்னா காய் வெட்டினோடனே கை கழுவணும் இல்லையா, அது ஒரு சம்பிரதாயம். கையில் கழுவிட்டு கற்பூரம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் மனசார சாமியை வேண்டிக்கிட்டோம். நான் ஒரு செய்கிற தொழில் வந்து நல்லபடியாக அமையணும், யாருக்கும் எந்த தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சாமி படத்துக்கு மிஷினுக்கு எல்லாத்துக்குமே வெளியில் போய் பூஜை சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு தீபாவளி காமிச்சாங்க எல்லா இடத்துக்குமே. ஏன்னா இவங்களை நம்பி தானே இப்போ இந்த வேலையை செய்ய போகிறோம். இவங்க தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. வெயில் மழை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் வெற்றிவேல் முருகன் பின்னாடி நிற்கிறார் பார்த்திங்களா, அவர் வந்து நல்லா ஜாலியாக உள்ளே வந்து அட்டைக்குள்ளாரே நின்றுக்குவார். வெயில் அடித்தாலோ மழை வந்தாலோ வாடகைக்கு போன நேரம் போக மற்ற நேரத்தில் பொதுவாக மேலே தான் நிறுத்துவோம். இப்போல்லாம் மட்டை அடிக்க வச்சுருக்கனால நைட்டில் இனிமேல் இங்கே தான் நிறுத்திக்கணும். பற்றி வச்சு இது கற்பூரம் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இதுக்கு மேலே சரி சாமி கீழே வச்சு சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே தொட்டு கும்பிட்டாச்சு. தொட்டு கும்பிடும் போதெல்லாம் மணி 6:15 பக்கமாக ஆகிடுச்சு. நல்லா வெடிஞ்சிருச்சு. இப்படி இருந்தாலும் நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டோன்னா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்து செய்யணும் அப்படின்னு செஞ்சு அதில் ஒரு செஞ்சு முடிச்சாச்சுங்கிற ஒரு சந்தோஷம், திருப்தி, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் தீபாவளி காமிக்கிறாங்க. தொட்டு கும்பிட்டோம். நான், பாப்பா, மாமா, பெரிய மாமா, அத்தை, தம்பி எல்லாருமே
எல்லாம் திருநீர் வச்சுக்கிட்டாச்சு. எல்லாம் வச்சதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம எதையும் பண்ண முடியாது. அதனால் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்காக இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.